நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் அந்த தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறார். அதே நேரத்திலே தேர்தல் நேரத்திலே வாக்குறுதிகளாக அறிவிக்காத பலவற்றை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அவருடைய அறிவுரையின்படி இந்த தேர்தல் அறிக்கை குழு பல மாவட்டங்களுக்கு சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய எண்ணங்களை தேர்தல் அறிக்கையாக உருவாக்க இருக்கிறோம். அதனால் இன்று ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பல அமைப்புகளிலிருந்து மீனவர் சமூகங்கள், அது மட்டும் இல்லாமல் சில விவசாயிகள், நெசவாளர்கள் என்று பல்வேறு அமைப்புகள், சில மத அமைப்புகளில் இருக்கக்கூடிய பலர் என்று எல்லோரும் எங்களை வந்து சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த கருத்துக்கள் அத்தனையும் பரிசீலனை செய்யப்பட்டு எது தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வருவதற்கு சாத்தியமோ அதையெல்லாம் நிச்சயமாக அதில் வெளிக்கொண்டு மாவட்டத்தை என்ன பிரதானமா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து மீனவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகள் சில இடங்கள்ல இருக்கு, அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல இங்க வந்து மீனவர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் அது சார்ந்துதான் பேசியிருக்காங்க. கடந்த ஆட்சியில, அதாவது இந்த ஆட்சியில எவ்வளவு சதவீதம் நம்ம வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர்களும் இதை பத்தி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஊடகத்தோடு 2 அமைச்சர்கள் அமர்ந்து அதுக்கான ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையிலே 400க்கு மேல 500 தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதா. கிட்டத்தட்ட வந்து 500க்கு மேல 505ல 400க்கு மேல வந்து எல்லாமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. சில வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து நமக்கு வந்து எதிராகவே செயல்பட்டு கொண்டிருப்பதால் அதை நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கிறது. சிலது வந்து பரிசீலனை பல்வேறு திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். எந்த விஷயத்த வந்து பொதுமக்கள் முன்னேற்றப்படுத்தி எல்லா விஷயங்களையும் தான் முன்னிலைப்படுத்துகிறோம். முக்கியமாக பெண்களுக்கு நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள் செய்திருக்காங்க. இதையெல்லாம் நிச்சயமாக முன்னிலைப்படுத்தும். இருப்பினும் ஆனா தொடர்ச்சியா வந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அதிகமாக அரசு ஊழியர்கள் பண்றாங்க, தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் தொடர்ச்சியான அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பண்ணிருக்காங்க. இல்லைங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதனால வந்து அதை வலியுறுத்தி கொண்டிருக்கோம். ஒவ்வொன்றாக அவங்களுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் அவர்களை அழைத்து பேசி தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தைக்கு எத்தனையோ ஆண்டுகளாக தீர்வு காண முடியாத பல விஷயங்களுக்கும் முதலமைச்சர் தீர்வு கண்டிருக்கிறார். ஆட்சியில வந்து பங்குங்கிற விஷயத்த வந்து திமுக உள்ள பிரமுகர் முக்கியமா நல்லா பேசிட்டு வர்றாங்க. இது முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ச்சி எல்லாத்தையும் திமுக இல்லைங்க, தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலை நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கல காங்கிரஸ். இல்லைங்க, நிச்சயமா விரைவிலே தேர்தல் வரக்கூடிய அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனால தேர்தல் குழு நிச்சயமாக அறிவிக்கப்படும்.